சட்டமன்றத்துல முதல்வர் பேசியிருந்தாரு, நான் ஒரு பைசா தொட மாட்டோம், தொட்டவழி சும்மா விட மாட்டோம், ஒவ்வொருத்தருடைய சாயமான விழுக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல இங்க ரெயின் நடந்துட்டு இருக்கு. ஆட தெரியாதவனுக்கு கூடந்து பத்தாண்டுன்னு சொல்லுவாங்க, கையாளுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. பழிவாங்கணும். அதாவது ஏகாவேல் அவர்கள் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக முதலமைச்சரை கேள்வி கேட்டார். அடுத்த நாளே இன்னைக்கு அவர் இங்கே ரைடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பார்த்து அழுத்து போன ஒன்று 50 வருஷமா. அதனால நாங்கள் எங்கள் வீடுகள்லாம் பல பேர் ரைடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவங்க நாங்கள் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாலாம் ஆக்கல. 77லேருந்து பல பேர் எங்கள் வீட்டெல்லாம் ரைடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 5 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவங்கள நாங்கள் அவங்க கைக காலில் உனக்கு நான் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு கெஞ்சி வந்த பிறகு அவங்களுக்கு பதவி கொடுத்து மந்திரியாக்கின ஈனக்காரியம், கேவலமான காரியம்லாம் திமுக அவர்களால் செய்யறது கிடையாது. இதை திமுக சந்திக்கும். சட்ட ரீதியாக நாங்கள் சவால் விட்டு காலர் தட்டி சொல்கிறோம். 77லேருந்து எங்கள் மீது போடப்பட்ட எந்த வழக்கையும் யாரும் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே எங்கள் தலைவர் குறிப்பிட்டு சொன்னதை போல சட்ட ரீதியாக சந்தித்து தூள் தூளாக்கி இவர் யாரு, இவர் இந்த இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்போது என்ன பண்ணார், என்னென்ன நடந்திருக்கிறது, இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். சாலை போட்டதா சொல்லி தான் அந்த முறைகள் நடந்திருக்கு. அது அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர் சொல்வார். அவர் நல்ல பேச்சாளர், சிறந்த அமைச்சர், பல ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தெளிவான பதில் சொல்வார். நல்ல தெம்பா இருக்காரு, ரொம்ப தெம்பா சிரிப்பா இருக்காரு. அதாவது இடுக்கன்னு ஒரு கால் சொல்லுவார்ல, அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி சீர்த்துக்கிட்டு எங்களுக்கு மோரெல்லாம் கொடுத்தாரு. நாங்களும் சீர்த்துட்டு வந்துட்டோம். அதனால இதெல்லாம் சாலிந்த கேம். பார்த்து என்னை பொறுத்த மட்டும் 77லேருந்து கலைஞரோட அவருடைய வீட்டை ரைடு பண்ணும்போது நான் கூட இருந்து பார்த்தேன். இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியாது.